ஈரானிடம் தாக்கு பிடிக்க முடியாமல் கதரும் ட்ரம்ப். இஸ்ரேலை கோர்த்துவிட்டு எஸ்கேப்பாக பார்க்கும் அமெரிக்கா. ஈரான் மேலே போர் ஆரம்பித்து இப்போ 3வது வாரம் நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் தாக்குதலுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பெரிய கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது மற்ற நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். கடந்த புதன்கிழமை ஈரானுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கிற அஸ்லுயே அப்படின்ற எண்ணெய் ஆலைகள் மேலேயும் உலகத்தோட மிகப்பெரிய எரிவாயு வயலான சவுத் பாஸ் மேலேயும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் இந்த தாக்குதலை அமெரிக்கா கூட சேர்ந்து பிளான் பண்ணி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிபர் ட்ரம்ப் இதை அப்படியே மறுத்துட்டாரு. ஈரான் எரிவாயு ஆலை மேலே நடத்தின தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது இஸ்ரேல் தன்னிச்சையாக செஞ்ச காரியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈரான் சீக்கிரமாக சரணடைஞ்சிடும், அங்கே இருக்கிற ஆட்சியை ஈஸியாக மாற்றிடலாம்னு ட்ரம்ப் கணக்கு போட்டார். ஆனால் ஈரான் அசால்ட்டாக பின்வாங்காமல் அமெரிக்காவுடைய நவீன பாதுகாப்பு அமைப்புகளையே தகர்க்கிற அளவுக்கு ஏவுகணைகளை வீசி அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. போர் நீண்டுக்கிட்டே போகிறதுனாலையும் செலவு அதிகமாகிட்டே வர்றதுனாலையும் இந்த போர்லேருந்து அமெரிக்கா மெல்ல பின்வாங்கிறதா நியூயார்க் டைம்ஸில் செய்தி வந்திருக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டதால் உலகத்துக்கே பெட்ரோல் அண்ட் கேஸ் தட்டுப்பாடு வர மாதிரியான சூழல் உருவாயிருக்கு. இது ட்ரம்ப்புக்கு பெரிய தலைவலியாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த விஷயத்தில் நேட்டோ நாடுகளும் எதுவும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணலை. இது உங்கள் தனிப்பட்ட போர், எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் ஒதுக்கிட்டாங்க. இதனால் உலகத்திலேயே அமெரிக்கா இப்போது தனிச்சு நிற்குது. தங்கள் மேலே தாக்குதல் நடத்தினதுக்கு பதிலடியாக கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவில் இருக்கிற எண்ணெய் நிலையங்கள் மேலே ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால் உலகத்தோடைய எரிசக்தி பாதுகாப்புக்கே பெரிய ஆபத்து வந்திருக்கு. ஸோ இப்போ போரை தொடர்றதா இல்லை இதோட நிறுத்திக்கிட்டு கிளம்புறதான்னு தெரியாமல் அதிபர் ட்ரம்ப் ரொம்பவே இக்கட்டான நிலைமையில் இருக்கார் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க.